ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. விசேஷமாய் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலவேளை கர்த்தர் உங்களோடு பேசி உங்களை திடப்படுத்தி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 26ஆம் சங்கீதம் 8வது வசனம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தாவீது சொல்லும் போது இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும். பாருங்க, தேவனுடைய வாசஸ்தலமாகிய தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய மகிமை தங்கி இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். பாருங்க, தேவனுடைய ஆலயம் என்றால் ஏதோ கைகளினால் கட்டப்பட்ட ஏதோ ஒரு சின்ன பில்டிங், ஏதோ ஒரு சின்ன சபை, ஒரு சின்ன காரியம், ஏதோ ஒரு ஆலயம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனா நல்ல கவனிங்க, கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும். வாசஸ்தலம் என்றால் தேவன் வாசம் செய்கிற இடம். அப்போ நல்லா கவனிங்க, தேவனுடைய சபை, அது சின்ன சபையோ பெரிய சபையோ 10 பேர் சபையோ 10,000 பேர் கூடுகிற சபையோ, எந்த சபையா இருந்தாலும் இந்த பூமியிலே கர்த்தருடைய ஆலயம் என்பது தேவன் தங்குகிற வாசஸ்தலமாய் இந்த வார்த்தை, இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். அப்ப நல்லா கவனிங்க, அப்ப தேவன் தங்குகிற உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும். அப்ப கர்த்தருடைய ஆலயத்துல அது எந்த சபையா இருந்தாலும் அந்த ஆலயத்திலே கர்த்தருடைய சபையிலே கர்த்தருடைய மகிமை தங்குகிறது. அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தருடைய மகிமை தங்குகிறது. எந்த சபையா இருந்தாலும் தேவனுடைய மகிமை அந்த சபையிலே அவருடைய மகிமை தங்குகிறது. அப்போ என்ன தங்குகிறதுனால என்னங்க, யார் யார் கர்த்தருடைய சபைக்கு வராங்களோ அவர்கள் அந்த மகிமையை உண்மையாகவே அனுபவிக்க முடியும். அதுல அந்த மகிமையை உண்மையாகவே உணர முடியும். அந்த மகிமை நமக்கு என்ன செய்யும்? அந்த மகிமை நமக்கு எல்லா விதமான, ஒருவேளை பலவீனமா வரீங்களா, அந்த மகிமை உங்களை கனப்படுத்தும், உங்களை குணப்படுத்தும், உங்களை பலப்படுத்தும், உங்களை ஆரோக்கியமாக்கும், உங்களை சுகப்படுத்தும். தேவனுடைய மகிமை கர்த்தருடைய சபையிலே. ஏன் சபைக்கு வரணும்? நிறைய பேர் கேட்கலாம், என் வீட்டுல இருந்து ஜோமான ஆண்டவர் கேட்க மாட்டாரா? வீட்டுல ஆராதனை பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டாரா? கவனிங்க, வீட்டுல ஜோமான ஆண்டவர் கேட்பார். ஆனால் தேவனுடைய மகிமை அன்றைக்கு மோசேயின் நாட்கள், நியாயப்பிரமாணத்தின் நாட்களிலேயே ஆசரிப்பு கூடாரத்துல தேவனுடைய வாசஸ்தலத்திலே தேவனுடைய மகிமை தங்கினதை நாம் பார்க்கிறோம். அப்ப நல்லா கவனிங்க, தேவனுடைய மகிமை தங்குகிறது. இந்த இடத்துல தாவீது சொல்லும் பொழுது உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஓய்வு நாளாகி இன்றைக்கு தேவனுடைய வாசஸ்தலமாகி அவருடைய மகிமை தங்கிய அந்த வாசஸ்தலத்தை, ஸ்தானத்தை நாம் வாஞ்சிக்கிறவர்களாய் நிச்சயமாகவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வாசஸ்தலத்தை, அவருடைய மகிமை தங்கிய ஸ்தானத்தை வாஞ்சிக்கும் போது அந்த மகிமை நமக்குள்ளே பலத்த கிரியைகளை அது செய்கிறதாய் காணப்படும். அந்த மகிமை நம்மை பலப்படுத்தும். அந்த மகிமைதான் தேவனுடைய மகிமைதான். என்ன மகிமை? இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின மகிமை. உண்மையாகவே 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடங்களாய் நடத்தின மகிமை உங்களையும் என்னையும் நடத்துகிற மகிமை. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த மகிமையை வாஞ்சிங்களேன். கர்த்தர் அந்த மகிமை, தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ளே பலத்த கிரியைகளை அது செய்யும். அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனுடைய மகிமையை வாஞ்சிக்கிறவர்களாய், தேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் காணப்படணும். அதை வாஞ்சிக்கணும், அதன் மேல் பிரியப்படணும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ளே பலத்த, அது ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, அது பலனா இருந்தாலும் சரி, சுகமா இருந்தாலும் சரி, கர்த்தர் பலத்த கிரியைகளை உங்களுக்குள்ளே அவர் செய்வார். ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தருடைய சபைக்கு, தேவாலயத்திற்கு முதலிடம் கொடுத்து கர்த்தருடைய சபைக்கு முதலாவது அவருடைய இடத்திற்கு, அந்த தேவனுடைய வாசஸ்தலமாகிய ஆலயத்திற்கு கடந்து செல்வோம். அதை வாஞ்சிப்போம். தேவனுடைய மகிமையை வாஞ்சிப்போம். அந்த மகிமை நமக்குள்ளே பலத்த கிரியைகளை செய்ய வல்லமை உள்ளதாய், பலன் உள்ளதாய் அது காணப்படுகிறது. ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி.
கர்த்தர் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனுடைய மகிமை தங்கிய ஸ்தானத்தை, தேவனுடைய நம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொன்னது போல கர்த்தர் இன்றைக்கு வாஞ்சையோடு, ஒரு பிரியத்தோடு, முழு பலத்தோடு இந்த பரிசுத்த ஓய்வு நாள் எல்லாரும் கர்த்தருடைய சபைக்கு, தேவனுடைய வாசஸ்தலத்திற்கு, மகிமை தங்கிய ஸ்தானத்தை வாஞ்சிக்கும்படியாய் கர்த்தருடைய சபைக்கு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்ய, நம்முடைய மகிமை ஒவ்வொருவரும் உணர, அனுபவிக்க, பலப்பட, குணப்பட, சுகப்பட, ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய ஆசீர்வாதம், புதிய பலன், புதிய கிருபை, நம்முடைய மகிமை ஒவ்வொருவருக்குள் பலத்த கிரிகளை கர்த்தர் செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி. இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனை ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. மேலான நன்மைகள், கிருபைகள் தொடர செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்க கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சபைக்கு முதலிடம் கொடுப்போம். தேவனுடைய வாசஸ்தலமாகிய கர்த்தருடைய சபைக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்படியா சொல்லியிருக்கிற அந்த வாஞ்சையை, அந்த பலத்தை கர்த்தருக்கென்று செலவிடும். 6 நாட்கள் வேலை செய்யலாம். 7வது நாள் கர்த்தருக்குரிய ஓய்வு நாள். எனக்கு கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம். தேவனுடைய மகிமை தங்கிய ஸ்தானத்தை வாஞ்சிப்போம். கர்த்தருக்குள் பலப்படுங்கள், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். God bless you. ஆமென்.